ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். புதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. புதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர், இல்ல உயர்ந்தவர், இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே, இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை உமக்கே ஐயா. பாடுவோம். புது பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கோடி வந்தோம் ஏசையா. புது பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கோடி வந்தோம் ஏசையா. என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, தாயை போல என்னை தேற்றினீரே, தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, என்னை தேற்றினீரே. ஆராதனை உமக்கே ஐயா, எல்லாரும் ஆராதனை 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 இயேசுவே. ஹல்லேலூயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. புது பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. கரங்களை தட்டி பாடுவோம் எல்லாரும். உமது இரக்கத்துக்கு முடிவே இல்லை ஐயா, உமது அன்பிற்கு அளவே இல்லை ஐயா, உமது காருண்யம் என்னை பெரியவனா, உயரத்திலே என்னை நிறுத்தியதே, உமது காருண்யம் என்னை பெரியவனா, உமது காருண்யம் என்னை பெரியவனா, உமது காருண்யம்
எடுத்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன். ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாயிருந்ததில்லை. பிழைத்திடு என்று என்னை தூக்கி நீரே, உம் மகனாகவே என்னை ஏற்றுக்கொண்டீர். பிழைக்க செய்தீர், என்னை ஏற்றுக்கொண்டீர். ஆராதனை உமக்கே ஐயா. எல்லாரும் ஆராதனை 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 இயேசுவே. ஹல்லேலூயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே ஒன்றுமில்லை, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, தாயை போல என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா என்னை தேற்றினீரே. ஆராதனை உமக்கே ஐயா. எல்லாரும் ஆராதனை 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 இயேசுவே. ஹல்லேலூயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறது இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட கூட இருக்கிறார். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். கர்த்தர் என்னோட இருக்கிறார். கர்த்தர் என் பலன். உங்க தொழிலுக்கு விரோதமா சில போட்டிகள் இருக்குதா, சில பொல்லாத கிரியைகள் இருக்குதா, சில விரோத கசப்புகள் இருக்குதா, கர்த்தர் உங்க பலனா நிற்கிறத பார்ப்பீங்க. கர்த்தர் உங்க பலனா நிற்பதை பார்ப்பீங்க. ஒரு 2-3 பிரச்சனைகள் தொழில முடக்கிறதுக்கு உனக்கு விரோதமாய் சில கைகள் ஓங்கி இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்தி நிற்க வைக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அந்த விடுதலையின் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. ராஜாவுக்கே பலன் கொடுக்கிறவர் இவர், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. ஹல்லேலூயா. அப்படியே அந்த அபிஷேகம் இறங்கட்டும் ஒவ்வொருவர் மேலும். ஆண்டவரே, இந்த ஜெய கம்பீரத்தின் ஒரு வல்லமை, ஜெய கம்பீரம் குடும்பங்களுக்குள்ள, ஜெய கம்பீரம் எல்லைகளுக்குள்ள தொய்வுகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். துக்கத்தின் ஆவி அலறி ஓடு வெளியே இயேசுவின் நாமத்தில். இருளின் கிரியைகள் அகன்று போ. ஜெய கம்பீரத்தின் ஒரு அபிஷேகம், ஜெயத்தின் அபிஷேகம், கம்பீரத்தின் ஒரு அபிஷேகம், கம்பீர சத்தம், கம்பீரம். ஓ ஹல்லேலூயா.
அப்ப கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி பலன் கொடுக்கிறார் பாருங்க. ராஜாவுக்கு இருக்கிற ஒரு ஜெய கம்பீரம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்குள்ள எப்பொழுதும் அந்த ஜெய கம்பீரத்தை தான் வச்சிருக்கிறார். ஜெய கம்பீரம். தோல்வி தொய்வுலாம் கிடையாது, துக்கம் கிடையாது. ஜெய கிறிஸ்து. உங்க முகம் பிரகாசமா தான் இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா நீங்க அவரை நோக்கி பார்த்தவர்கள். யாரை நோக்கி பார்த்தவர்கள்? இயேசுவை நோக்கி பார்க்கிறோம், கர்த்தரை பார்க்கிறோம். உங்க முகத்துல நீதியின் சூரியன் அல்லவா உதிக்குது. நம்ம மேல என்ன உதிக்குதான்? இதெல்லாம் கொஞ்சம் அப்படி கற்பனை, இந்த மாதிரி கற்பனை பண்ணணும் சார். நீதியின் சூரியன் உதிச்சமா. அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க இவன் அமாவாசைங்கிறாங்க. உங்களை என்னை அமாவாசையா இருந்த நம்மளை பௌர்ணமியா மாத்தி, பௌர்ணமியா மாத்திரமல்ல அந்த நீதியின் சூரியனே நம்ம மேல உதிக்கிறார். முடங்கி கிடக்கிற உன் தொழில் அது முன்னணியில் வரும்னு கர்த்தர் சொல்லுகிறார். திருச்சி மாவட்டத்தில் ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்து இப்பொழுது உன் பிசினஸ்ல விழுந்து கிடக்கிற ஒரு சகோதரனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மீண்டும் உன் தொழிலை நான் எழுந்து நிமிர்ந்து முன்னணியில கொண்டு வருவேன். சோத்திரம். கர்த்தருடைய மகிமையை ஜனங்கள் பார்க்கணும். ஜனங்கள் இழுக்கப்பட்டு வருவாங்க. கர்த்தருடைய பிரசன்னம் சாதாரணமானதல்ல, இழுக்கும் தேவ பிரசன்னம். என்னை இழுத்து கொள்ளும். உங்களையும் என்னை இழுத்தவர் நமக்குள் இருக்கிற தேவ பிரசன்னம் ஜனங்களை இழுக்கும். ஆமென். இயேசு போன இடத்துலலாம் திரளான ஜனங்கள் கவுண்ட் பண்ண முடியல. அப்படிப்பட்ட கூட்டம். இதைத்தான் கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. நீங்க வல்லமையா மாறுவீங்க. அப்புறம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். இது எங்க இருக்குன்னா நம்முடைய மாம்சத்துல இல்ல, நம்முடைய ஆவியில அந்த பலனை கர்த்தர் கொடுக்கிறார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். மற்ற மிருகம் பக்கத்தில் வர முடியாது. சிறுத்தை போல அது இன்னும் கொஞ்சம் நம்மளை பயங்காட்டுறதுக்கு கரடியின் கால், சொந்த கால் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு மாஸ்க் போடுறது, சிங்க வாய். எத்தனை மாஸ்க் போட்டாலும் சரி, உள்ள இருக்கிற தேவ பலன், மகாபலன், நமக்குள் இருக்கிற கர்த்தருடைய பலன், தேவ பலன். இந்த பலனுக்காக தானே உயிரோட வச்சிருக்கிறார் நம்மள. இந்த பலன் உள்ளவங்க நம்ம எழும்பணும்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. சேனையை எழும்ப பண்ணுவார், வாலிபர்களை எழுப்புவார். அம்மாமார்கள் எழும்பணும், தெபோராள்கள் எழும்பணும், எஸ்தர்கள் எழும்பணும், பாராக் எழும்பணும், கிதியோன் எழும்பணும். கர்த்தர் எழுப்புகிறார். அல்லேலூயா. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். தெரியும், எகிப்தில இருந்து நீ கானானுக்கு போகணும்னா இடையில 31 ராஜாக்களை நீங்க எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். 31 பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கலாம். இதெல்லாம் அறிந்த தேவன் அந்த 31 ராஜாக்களுக்குள்ள என்ன பலன்லாம் இருக்குன்னு பார்த்து, அவனுக்குள்ள சிங்க பலன் இருக்குது, அவனுக்குள்ள சிவிங்கி பலன் இருக்குது, அவனுக்குள்ள கரடி பலன் இருக்குது. இவன் எல்லாத்துக்கும் இல்லாத பலனை என் பிள்ளைக்கு கொடுப்பேன்னு சொல்லிதான் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் கொடுக்கிறார். உங்க வாழ்நாள் முழுவதும் எந்தெந்த பிரச்சனை எல்லாம் மேற்கொள்ளணுமோ அத்தனைக்கும் என்ன பலன் இருக்குன்னு பார்த்து அதை விட அதிக பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த அதிக பலனுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்குள்ள கொடுத்த அதிக பலனுக்காக ஸ்தோத்திரம். இந்த பலன் இருந்தா என்ன நடக்கும்? அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது 23. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, மந்திரம் இல்ல. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்ல. தேவன் என்னென்ன செய்தார் என்று. ஹல்லேலூயா. மந்திரம் இல்ல, குறி சொல்லுதல் இல்ல. ஆமென். அறிக்கை பண்ணுங்க. உங்களை பின்தொடர சத்துரு விலகி ஓடுவான். அதுக்கு தான் உங்களை சொல்ல வைக்கிறது. இல்லைன்னா நான் வீட்டில இருந்தே சொல்லிட்டு இருப்பேனே. மந்திரம் கிடையாது, குறி சொல்லுதல் கிடையாது. இயேசுவின் ரத்தத்துக்குள்ள நான் இருக்கிறேன். இயேசுவின் ரத்தத்துக்குள்ள நான் இருக்கிறேன். விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் விடுவித்துக் கொண்டிருக்கிறார். சிலர் உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மந்திரம் இல்ல, குறி சொல்லுதல் இல்ல. ஏன்னா இங்க இருக்குது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். ஆமென். அல்லேலூயா. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். சோத்திர. வயசு 80 ஆகுது. ஐயா ஏ பாட்டி, உங்களுக்குள்ள இருக்கிற பலன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். உங்க ஜெபம் தேவை. ஸ்தோத்திரம். அடுத்து 24ஆம் வசனம் பாருங்க. அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும். துஷ்ட சிங்கம் போல. சத்துரு வரும்போது, ஆவிக்குரிய யுத்தம் போகும்போது நம்மளை எப்படி கர்த்தர் மாத்திடுவாரு? சும்மா சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், எங்கேயாவது 2 பிஸ்கட் கிடைக்குமா என்று எதிர்பார்க்கும். அப்படிலாம் கிடையாது. இது எப்படிப்பட்ட சிங்கம்? துஷ்ட சிங்கம் போல எழும்பும். துஷ்ட சிங்கம். ஆவிக்குரிய யுத்தத்தில் கலக்கிடுவார். நம்ம கூட உலகத்தை கலக்குகிறவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் தான் பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அந்த காண்டாமிருக பலத்தில் தாங்க நிற்கிறோம்.
கர்த்தர் கொடுக்கிற காண்டாமிருக பலன் உங்க அதிகாரிகளுக்கு முன்பாக வேலை பார்த்து கொண்டு ஆபீஸ்ல அலுவலகத்தில் இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோடு வேலை பார்க்கிறவர்கள் மத்தியில, உங்க கூட இருக்கிற அதிகாரிகள் மத்தியில உங்க கூட கர்த்தர் நின்னு இந்த காண்டாமிருக பலத்துல உங்களை நிற்க வைப்பார், நிற்க வைக்கிறார். கர்த்தர் அதை செய்கிறார். நீ நிற்பாய். வாக்குத்தத்த வார்த்தை, சகலத்தையும் திருப்புவாய். ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க, 20 வருஷம் பிரச்சனை, அன்னைக்கே அந்த 20 லட்சம் ரூபாய் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஆண்டவர் பேசுறாருன்னா வெறும் பேச்சு கிடையாதுங்க. இவர் பொய் சொல்றதுக்கு மனுஷனே கிடையாது. இவர் சொல்ற வார்த்தை எதுவுமே பொய்யும் கிடையாது. இது உங்களுக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அந்த ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். சோத்திரம். எமோரியரின் ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். ஓங்கிய புயம் பலத்த கரத்தோடு உங்க கூட இருக்கிறார் கர்த்தர். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, துஷ்ட மிருகம் போல. அப்ப ஆவிக்குரிய யுத்தம் வரும்போது நம்மளை எப்படி மாத்திராரு, துஷ்ட சிங்கம் போல. அப்ப ஆவில ஜெபிங்க அப்படின்னு என்ன செய்யணும், சோத்ரம் சோத்ரம் குளோரோஃபார்ம் கொடுத்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆவில சத்துரு கொண்டு வந்த தடைகள் எல்லாம் உடைச்சி ஜெயங்கொள்ளுகிற எல்லைக்குள்ள கர்த்தர் கொண்டு வருகிறார். அது மட்டுமல்ல, அடுத்து பாலசிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். பாலசிங்கம். பாலசிங்கம்னா இளம் சிங்கம், வயசாகாத சிங்கம், யூத் டிபார்ட்மெண்ட் சிங்கம். அந்த சிங்கம் என்ன செய்யுமா, நிமிர்ந்து நிற்கும். நீங்க நிமிர்ந்து நிற்பீங்க, கர்த்தர் நிமிர்ந்து நிற்க வைப்பார். ஏன் நிமிர்ந்து நிற்கும்? இது சிங்கமா இருந்தாலும் உள்ள காண்டாமிருகத்து பலனும் சேர்ந்து இருக்குது. இது சிங்கமா இருந்தாலும் உள்ள காண்டாமிருகத்து பலன் இருக்குது. உங்க வறுமை உடையுது. சில வறுமையின் கட்டுகளை கர்த்தர் உடைக்க விரும்புகிற இயேசுவின் நாமத்தில் சில குடும்பங்களை பிடித்திருக்கிற வறுமையின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. பொருளாதார வாசல்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமம். இப்படித்தான் தேவ பிள்ளைகள் பலனா இருக்கணும். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த வலு சர்ப்பம் என்ன செய்ததா, மிருகத்துக்கு பலன் கொடுக்குது. வலு சர்ப்பம் மற்றவனை தீமை செய்ய பலன் கொடுக்குது. வலு சர்ப்பம் தொழிலை முடக்க பலன் கொடுக்குது. வலு சர்ப்பம் பாவம் செய்ய வச்சு பலன் கொடுக்குது. வலு சர்ப்பம் மனுஷன் அந்தரங்க வாழ்க்கையை சிக்க வைக்க பலன் கொடுக்குது. ஆனா இதெல்லாம் மேற்கொள்ள கர்த்தருடைய பலத்துல நிரப்பப்படணும். வலு சர்ப்பம் அந்த கடைசி காலத்துல எப்படி கிரியை செய்தாலும் தேவன் கொடுக்கிற பலத்துல, தேவன் கொடுக்கிற வல்லமையில நிரப்பப்பட்டு வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தர் கொடுக்கிற பலன் நமக்கு தேவை. 12:4 நட்சத்திரங்களில் பூமியில் விழப்பண்ணினது. அதே 4ஆம் வசனத்துல பிள்ளையை பட்சித்து போட நினைத்தது. அடுத்தபடியாக 7ஆம் வசனத்துல யுத்தம் பண்ணிற்று. 9ஆம் வசனத்துல உலகம் அனைத்தையும் மோசம் போக்கினது. 10ஆம் வசனத்துல நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கும், குற்றம் சாட்டுகிற ஆவி. அடுத்தபடியாக 12ஆம் வசனத்துல மிகுந்த கோபம் கொண்டது. 12ல ஆபத்துகளை உண்டாக்குது. 13ஆம் வசனத்துல ஸ்திரியை துன்பப்படுத்தினது. ஸ்திரீனா சபை, துன்பப்படுத்தினது. இப்படி பலத்த கிரியை. 13:4 வலு சர்ப்பத்தை மற்றவங்களை வணங்க வைத்தது. 5ஆம் வசனத்துல பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேச வைத்தது. பெருமையும் தூஷணத்தையும். 13:6 தேவனை தூஷிக்க வைத்தது. 7ஆம் வசனம் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணினது. இப்படிலாம் இருக்குத என்ன செய்ய அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையை கர்த்தர் ஜெயிக்க வைக்கிறார். 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் மரணம் நேடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். கர்த்தர் நமக்குள்ள என்ன பலன் வைத்திருக்கிறார் பார்த்தீங்களா? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் பலன். அதனால தான் அடிக்கடி என்ன செய்யணும், இயேசுவின் இரத்தத்துக்குள்ள வரணும். இயேசுவின் இரத்தத்தை அறிக்கை பண்ணணும். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்காக சிந்தப்பட்ட இரத்தம். ஆபிரகாம் ஜெயித்து வரும்போது மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வருகிறான். இதான் சபை. இங்க வந்து சந்திப்பு. நீங்க யுத்தங்கள்ல போய் ராஜாக்களோடலாம் யுத்தம் பண்ணி தேவ பலத்துல ஜெயித்து தொய்ந்து களைச்சு வருவீங்க. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுக்கிறார். அவருடைய சரீரத்தை கொடுக்கிறார், அவருடைய ரத்தத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. என் பிள்ளைய தொடக்கூடாது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லி தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தினார்.
அந்த இரத்தத்தின் பலத்தினால இந்த வலு சர்ப்பத்தின் வல்லமைகளை மேற்கொள்ள கர்த்தர் பலனை கொடுக்கிறார். சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள். வசனத்தை தான் சொல்லணும். நீங்க சத்துருவை மேற்கொள்ளனா வசனம். அதெல்லாம் பிரச்சனை நெருக்கம் வரும்போது ஆண்டவரே என்ன செய்யணுமே, உடனே ஒரு வசனம் கொடுப்பார், உடனே எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும். வசனம் கிடைச்சா விடுதலை. அதனால ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அல்லேலூயா. சில நேரம் நம்ம 1000 வார்த்தை பேசுவோம், ஒண்ணுமே நடக்காது. ஒரு வார்த்தை சொன்னா போதும், வேலைக்காரன் சொஸ்தமாகிறது மட்டுமல்ல, நாம் எல்லாருமே விடுவிக்கப்படுவோம், வாழ்க்கையை ஆசீர்வதிக்க. ஒரு வார்த்தை. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசின ஒரு வார்த்தை போதும் சார். ஐயா, ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையை மறுரூபமாக்கும். ஆண்டவருடைய ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம். வெளிச்சம் உண்டாக கடவது, அந்த ஒரு வார்த்தை போதும். தேவன் மேன்மைப்படுத்துவார். சிலரை இன்னும் மேன்மைப்படுத்த கர்த்தர் உங்களை சொல்றார், நீ மேன்மை அடைவாயாகன்னு சொல்றார். மேன்மைப்படுத்துவார். தலைகுனிவு அல்ல, பால சிங்கத்தை போல நிமிர்ந்து நிற்க வைப்பார். வெளியில சாதாரணமா இருக்கலாம், உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். உங்களுக்குள் இருக்கிற தேவன் பெரியவர், சர்வ வல்லவர். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். உபாகமம் 34:7 மோசே 120 வயசுல அவன் பலன் குறையவில்லை, பார்வை குறையவில்லை. 40 வயசு ஆச்சுன்னா எழுத்து தெரிய மாட்டேங்குது, தப்பா வாசிக்கிற மாதிரி இருக்கு. சும்மாவே பலகைக்கு பலகைகள்னு ஒருத்தவங்க வாசித்தாங்க, அதரிசனத்துக்கு அதிரசம் வாசித்தாங்க. ஆனா மோசேக்கு 120 வயசு ஆச்சு. ஜோசப் ஆஸ்பத்திரி கிடையாது, மகாத்மா காந்தி ஆஸ்பத்திரி கிடையாது, வாசன் ஆஸ்பத்திரி கிடையாது, அது தேவையும் கிடையாது. கண்களில் இருக்கிற பிரச்சனைகளை இயேசு மாற்றுவாராக, பார்வை குறைபாடுகளை கர்த்தர் மாற்றுவாராக, தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஸ்தோத்திரம். அப்போ அந்த பலன் எப்படி இருக்கு பாருங்க. அவன் பலன் குறையவே இல்லையா. 120 வயசு ஆனாலும் குடுகுடுன்னு ஓடி வந்து வேலை செய்யறாங்க. ஸ்தோத்திரம். சேனையா எழும்ப கர்த்தர் கிருபை செய்வார். தேவனுக்காக முதிர் வயதிலும் கனி தருவீங்க, புஷ்டியா வச்சிருப்பார், பசுமையா கர்த்தர் வைத்திருப்பார். பலவீனத்தை குறித்து பேச வேண்டாம், கர்த்தர் கொடுக்கிற பலன். யோசுவா 14:11 காலேப் சொல்றாரு, யுத்தத்திற்கு போக்குவரத்துமாயிருந்த நான். என்ன பலன் கிடைக்குது? யுத்த பலன். யுத்தத்திற்கு போக்குவரத்துமாய் இருக்கிற பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நெகேமியா 8:10 கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். எந்த காரியத்திலும் என்ன செய்யணும்? யாருக்குள்ள மகிழணும்? பேப்பர் செய்தியை பார்த்த உடனே நினைக்கும் இந்தியா பாகிஸ்தான் இடையில பிரச்சனை, உடனே மகிழ்ச்சி போயிடும். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க. ஆமென். சூழ்நிலைமைக்குள்ள மைண்டை கொண்டு போனா குழப்பம் வந்துடும், கர்த்தருக்குள்ள வந்தா மகிழ்ச்சி வந்துடும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சி. சங்கீதம் 8:2 பாலகர் வாயினால் பலன். ஒருவன் சிறு பிள்ளை போல ஆகாவிட்டால் சிறு பிள்ளை போல மாறி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணவனே தேவனை கொண்டு வந்துடுறோம். சார் சொல்லுவான், நீர் என்ன இங்கெல்லாம் உட்காந்துருக்கிறீ, என் பிள்ளை துதிக்கிறான் பாரு அப்படின்னு வந்துடுவார். என் மகா துதிக்கிற உனக்கு விடுதலை. அல்லேலூயா, அல்லேலூயா. யோனா பொருத்தனை பண்ணவன மீன் கக்கிரிச்சு லாபக்குண்டு. இன்னைக்கு உங்க ஆசீர்வாதம் எங்கெங்கெல்லாம் பிடிபட்டிருக்குதோ இப்ப கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது, துதிபலி செலுத்திட பொருத்தனை செய்ததும் மீனன்று கக்கியது கரையிலே, யோனாவை கக்கியது கரையிலே. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு அந்த விடுதலை இப்ப வரட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவங்க ஆசீர்வாதம் எங்கெங்க சிக்கி இருக்குதோ, எந்தெந்த சர்ப்பத்தின் வாயில இருக்குதோ, எந்தெந்த சூழ்நிலைமையில பிடிக்கப்பட்டிருக்கிறதோ, இப்பொழுது அதை வெளியே விடுவதாக இயேசுவின் நாமத்திலே. அந்த மீன் அதை கக்கட்டும். தேவ பிள்ளைகளுடைய எந்த பொருள், எந்த நன்மை, எந்த நற்செய்தி எங்க பிடிப்பட்டிருந்தாலும் இப்பொழுது அது விடுவிக்கப்படும்படி ஸ்தோத்திரம் பண்றோம். தொழில் முடக்க கட்ட உடைக்கிறேன் இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே. அந்த போட்டி பொறாமையில தொழில முடக்கின அந்த கட்டு உடையட்ட இயேசுவின் நாமத்திலே. ஆமென், ஆமென், ஆமென். அடுத்தபடியாக ஸ்தோத்திரம். இந்த கர்த்தர் எப்படி ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார்? ஏசாயா 40:29 சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறார். டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் இருந்தா என்ன சொல்லுவாங்க? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. ஆரம்பத்தை சொல்லி முடிச்சிட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகிற உனக்கு நான் பலன் கொடுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேங்கிறாரு. அந்த சோர்ந்து போகிற தம்பியை நான் பார்த்துக்கிறேன், அந்த சோர்ந்து போகிற அம்மாவை நான் பார்த்துக்கிறேன், அந்த ஐயாவை நான் பார்த்துக்கிறேன், அந்த ஊழியக்காரனை நான் பார்த்துக்கிறேன்.
நான் அவனுக்கு பலன் கொடுப்பேன். சோர்ந்து போகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பலனுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சிலுவை பற்றின உபதேசம், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஓ ஹalleluya. இதுதான் கொண்டாட்டம். ஹalleluya. என்ன உங்களுக்கு அப்படி ஒன்றும் தெரியலையா? பந்து ஒருத்தன் தூக்கி வீசுறான், இன்னொரு மட்டையை வச்சு அந்த பக்கம் அடிக்கிறான், அது கொஞ்சம் தாண்டி விழுந்தோடனே மொத்த ஸ்டேடியமே அதிருது. சோத்திரம். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, இந்த சிலுவை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்பட்ட நமக்கு எப்படி இருக்குதா? தேவ பலன், எனக்கு தேவ பலன். சோத்திரம். இதை வந்து டெஸ்ட் பண்ணனா என்ன செய்யணும்? நீங்க ஒரு கிராமத்துல நொந்து சோர்ந்து போயிருக்கிற ஒரு ஐயாட்ட போய், ஐயா இயேசு உங்க வியாதியை சுமந்துட்டாரியா, கவலைப்படாதீங்கய்யா, இயேசுவே என் உள்ளத்துல வாரும், பாவ மன்னிப்பு கேளுங்க ஐயா அப்படின்னு ஜெபம் விடுங்க. கொஞ்ச நேரத்தில் அவருக்கு பாருங்க அப்படியே தேவதூதன் போல ஒரு முகம் மாறிடும். அதை சொல்லி முடிச்ச நமக்குள்ள ஒரு பலன் வரும் பாருங்க. சிலுவையை பற்றிய உபதேசம். ஆத்தும ஆதாயத்தில் ருசி கண்டா விட மாட்டீங்க. ஒரு ஆத்மாவையாவது ரட்சிப்புகளை நடத்தி ஞான ஸ்நானத்துக்களை கொண்டு வந்து பரிசுத்தாவிகளை நடத்தி அந்த ஆத்மாவை கொண்டு தேவ சபையில் கொண்டு விடணும். அல்லேலூயா. ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணாமல் வெறும் ஆத்மாவா போயிடக்கூடாது. வெறும் ஆத்மாவா போயிடக்கூடாது. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் ஞானவான்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தருவாராக. ஒவ்வொருவரும் ஒரு ஆத்துமாவை கர்த்தருக்காக ஆதாயம் படுத்த கர்த்தர் கிருபை தருவாராக. சிலுவை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்பட்ட நமக்கு எப்படி இருக்குது? தேவ பலன். அப்படின்னா என்ன செய்வோம்? அதை பற்றிலாம் கவலையே கிடையாது, என்கிட்ட தேவ பலனே இருக்குது. மற்ற காரியத்தை குறித்து செல்வத்தை சிலர் பலனா நினைப்பாங்க, மாம்சத்தை புயபலமா நினைப்பாங்க. நீங்களும் நானும் தேவ பலன்ல வாழ்றோம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும். உன் கிரியையிலே அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல், என் நாமத்தை மறுதலியாமல், என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே, என் வசனத்தை நீ கைக்கொண்டபடியினாலே, இதோ இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். உனக்கு முன்பாக எப்பவும் திறந்த வாசல் தான். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கரங்களை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு எப்பவுமே திறந்த வாசல். திறந்த வாசல் ஒருவரும் பூட்ட முடியாது. அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அந்த பலன், தேவன் கொடுக்கிற பலன் எனக்குள்ள குறைய கூடாது. எல்லாம் சொல்லி ஜோமனுமா. நன்றி 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 நன்றி. Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.